வழுக்க மாட்டேன். உன்னதானடா வண்டியில வந்தா என்னடா வாடா போடாங்க எழுவட்டம் 2 பேரும் உன்னதானடா வண்டியில எழுவட்டம் ஒக்கால ஓடி 2 பேரும் உன்னதானடா கணேஷ் ஹோட்டல்ல சாப்பிட்டோம். ஆமா வாண்டா 2 பேரும் சோத்த தானே தின்னா. ஏண்டா இப்ப நீ மட்டும் தனியா வந்த பிள்ளைய சாப்பிடுறா நீ சாப்பிடு சாப்பிடு மனசாட்சிக்கு சாப்பிடுறாங்கிற சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறா ஒன்னும் உனக்கு வருத்தம் இல்லையே இல்ல இல்ல சாப்பிடுறா நீ சாப்பிடுறான்னு வாயால சொல்ற சாப்பிடுறா நீ எப்பவும் அப்படிதான் நடந்துக்கிறேன் சாப்பிடுறோம் நக்கம் இல்ல அதனாலதான் அவன் சாப்பிடுறாங்கிறான் புரியுது புரியுது என்னால முடியாது நல்லா இருக்கும் நல்ல விருதத்துல இருந்து வந்திருக்கிறேன் என்ன நக்கும் நக்கும்னு கூப்பிடுறான் நல்லா இருக்கும் ஓஹோ வணக்கமா நல்லா இருக்கும் உண்ட வணக்கம் மறுபடியும் பெட்டுக்கு போச்சு வணக்கம்னா வணக்கம் வாணக்கம் வாங்க அனைவரும் நக்கும் அன்னைக்கு நக்கும் அன்னைக்கு நக்கும் மத்தியானம் எதுவுமே பேச முடியாது உட்கார்றா எங்கடா போற நீ கிழிச்ச நீ ஒரு வாய்ச்சி கிழிச்சதுக்கு வேறையா உட்காரு இருப்பா நீ உட்காரு போதும் எதையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க உட்காருங்கிறல்ல நீ எந்த நாடு வடநாடு ஓ வடநாட்டு பொண்ணு தமிழ்நாடு நாடு இல்லை வடநாடு 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 மசாலா வடையா பொத்த வடையா ஆமா வடையா வடையில நாத்து எப்போ வடையில நாத்து வேற நட்டாங்க நாத்து நாத்து வடநாடு வடநாட்டு பொண்ணு வடநாட்டுல இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கீங்க சினிமாவில நக்க வந்துச்சு அங்கேயும் நக்க தான் போடுவேன் சினிமாவில நக்க வந்துச்சு ஓ சினிமாவில நடிக்க வந்திருக்கு நக்க வந்துச்சு புரியுது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தமிழ் குஞ்சு குஞ்சா தெரியுதா அப்ப உனக்கு ஒண்ணு இல்லையா ஐக்க மாத்துக்கிட்டு இருக்கிற முன்னாடி நாடக ஆரம்பிக்கிறத நீ படுக்க நீதி போட்டு பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்க இப்ப பொம்பளை புள்ள வந்திருக்குல்ல குஞ்சு தெரியுதா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா தமிழ் கொஞ்சம் தமிழ் தொட தொட மாலும் தொட தொட மாலும் நம்ம சுத்தமா கமிச்சு பேசாத நம்மள போடுறது கலிய பெருமாளை போடுறதே ஓரளவுக்கு நாகரிகமா பேசுவாரு அசிங்கம் வராது வாயில இருந்ததா அதே கெடுத்து விடாத முட்டை கெட்டு கருமத்தை நான் கேக்குறேன் தமிழ் தெரியாதுங்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்கிறேன் வடநாட்டுல இருந்து இங்க நடிச்சு பதற நாட்டியம் பெருங்கொண்டு நாட்டியமா இருக்கு சினிமாவில நடிக்க வந்திருக்கீங்களே சினிமாவில எந்த கதாநாயகனை போட்டா பிடிக்கும் தமிழ்ல ஒரு பயலுக்கு பிடிக்கல என்ன சொல்லிட்டு இருக்காது அந்த புள்ள சொல்றது உண்மைதான் என்ன எனக்கு புரிஞ்சு போச்சு என்னது தமிழ்நாட்டுல யாருக்கும் பிடிக்கலையா அதே மாதிரி அதுக்கு என்ன காரணம் தெரியுமா டாஸ்மார்க்கு போனதுனால தான் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் டாஸ்மார்க்கு போய் உனக்கு பிடிக்கல எங்க காட்டு பாப்போம் 2 இருக்கா 1 இருக்கானு அண்ணே நீ லைவ்ல வேற போட்டு விட்டு நான் அத சொல்லல தமிழ்ல யாரையும் எனக்கு பிடிக்கல நீ சொன்ன மாதிரி என்ன போட்டு விட்டாங்க அந்த மாதிரி தான் தமிழ்நாடு உள்ள தெரிஞ்சிச்சு மெடிக்கல்ல எவ்வளவு போன எவ்வளவு எடுத்து எவ்வளவு தெரியல தெரியாம போட்டுட்டா தெரியல பாத்தீங்கன்னா மொட்டை முட்டை எடுத்துட்டாங்க ரசிகர்லாம் வந்துட்டாங்க கார் எடுத்து முடிஞ்சு போச்சு கலிபெருமா கதை அப்படின்னு கார் எடுத்துட்டு நைட்டா மெடிக்கலுக்கு வந்தாங்க அத்தனை வண்டி அந்த மாதிரி உலகத்துல யாரையும் நம்ப முடியல நம்பாமலும் இருக்க முடியல அப்படிப்பட்ட உலகம் அதனால புடுக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க சொல்லுறேன் தமிழ்ல எனக்கு பிடிக்கல அது அம்மா நான் என்ன சொல்றேன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தெரியுது ஒத்த வாயில தமிழ்ல யாரையும் பிடிக்கல உனக்கு வேற யாரெல்லாம் யாருக்கும் பிடிக்கல வேற யாரை பிடிக்குது மலையாளம் அங்கதான் பெரட்டி அடிக்கிறாங்க அங்க எந்த கதாநாயகன் பூடு கதை வருஷு ஹைட்டுக்கு போட்டா நல்லா இருக்கும் ஹைட்டுக்கு எதிர்பார்க்காத ஹைட்டு சரியா இருக்குன்னு நீ நினைப்ப அங்க விஷயம் இருக்காது குட்டையா உள்ளவனுக்கு நெட்டையா இருக்கு நெட்டையா உள்ளவனுக்கு குட்டையா இருக்கு அது புரியாம வாழாத குட்டையா உள்ள ஆளுக்கு நெட்டையா இருக்கு சொல்றேன் நான் இப்படி காலையில பாக்குறேன் உனக்கு நெட்டையா வரவே இல்லை நீ மட்டும்தான் குட்டையா இருக்கு அது முயற்சி நீ பண்ணல அதனாலே வரல பண்ணினா மட்டும் இப்படித்தான்
இங்க வா, இங்க வா. இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாத குட்டையா உள்ள ஆளுக்கு நிட்டையா இருக்கும் வேற பொம்பளை கிட்ட சொல்லு இனிமே என்ன பண்ணா உன்னை வேலை பார்க்கறதா என் வேலை. இதுக்காக நான் குடிச்சுக்கிட்டே தெரிய முடியாது அது அப்படி இல்லம்மா, நீ குடியவும் வேணாம். உன்னை எந்த வகையில வச்சு நான் வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு தொழில் அப்படிதான் சொல்லுறேன் தண்ணியை போட்டுட்டு மல்லான் தர்றேன் அது வேற கதை. இனிமே அது நடக்காதுன்னு சொல்ல வர்றேன்ல, இந்த வேலைதான் இனிமே. அதை விடு. கிளம்புதானே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் நீ ஒரு வேண்டுதல் வச்சு நாடகமே வச்சிருவோம் இருக்கு. சரி இருக்கட்டும். தமிழ்நாட்டுல கதாநாயகன் மம்முட்டியை போட்டு போகணும் ஆசைப்படுறேன். உடம்புக்கு நச்சுன்னு வச்சிருக்கீங்க. உடம்பு கட்டு கோப்பா. என்ன சாப்பிடுறேன்? பகலிலே பத்தினி பகல்ல 10 இரவுல தேவையாடா? பகலிலே பட்டினி பட்டினி ஓ அந்த நொட்டா பகல்ல பட்டினியா இருக்கு, பட்டினி இரவுல என்ன சாப்பிடுது? ஐயோ என்ன பண்ணுது? யாராவது டிவி எடுக்கிறீங்களாப்பா? அதை உருட்டு உருட்டு சுட்டி சுட்டி உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் தள்ளாது. அந்த என்னால உள்ள வைக்கிற உருளைக்கிழங்கு முழுசா வச்சா அடப்புண்டாயிரும், அதனால பிணைஞ்சு விட்டு உள்ள தள்ளும். முட்டைக்கோச தள்ளுனியா? அது ரொம்ப பெருசா இருக்கு, சிரமமா இருக்கும். நீதான் அந்த வேலை பத்திரப்ப பெட்டிக்கார. அது முட்டைக்கோசு இல்ல, பூசணிக்கா. அதெல்லாம் தள்ளிடாத. இதை விட வெள்ளரி பஞ்சு புழுக்கணும். அது உள்ளே போட உடஞ்சு போயிடும். கருமத்து மரியாதை கெட்டு போய் சொல்லிட்டேன். அச்சிவாசியமா பேசிட்டு இருக்க. எவ்வளவு சம்பளம் வாங்குற? கீழே தெருக்கோடியா? உனக்கு எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம். உன் அழகுக்கும் உன் அன்புக்கும் உன் ஆசைக்கும் உன் மேலதான் நீ நல்லா இருக்க, அழகா இருக்கீங்க. உங்களை நான் அசிங்கமாலாம் பேச மாட்டேன். உங்களை எந்த நான் அவசரம் பத்தவேன், கொஞ்சம் அவசரமா இருக்கும். அதுதானே நான் வேணுங்கிறேன், நீ உட்கார்ந்து கேக்குறியா? அவர் என்ன கூட்டிய கொண்டு பால் கறக்க பாக்கு. அண்ணே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி. யாரு சாப்பிட்டா என்ன? அண்ணன் தம்பி 2 பேரும் செஞ்சாலும் எனக்கு ஓகே. ஆனா அரை மணி நேரத்துல முடிச்சு போடணும். இத கேக்குறேன். மரியாதை இல்ல, மரியாதை கெட்டு போய். என்ன பண்ண போற? என்ன என்ன அவருக்கு அவுத்துங்க. ஏ உனக்கு அவுத்துங்க. லோக்கல் பையல. அப்ப நான் லோக்கல் முண்டையா? சரிதா போடா டேய். பொட்டு கிழிஞ்சு போகுது. இதெல்ல குறும்பு வந்து போயிரும். உன்னால கோவம் வருதுனே. ஒண்ணு அது போய் ஓட்டால உட்காரு. என்னடி? என்ன டாவா? டாவா? வாடா. நிப்பாடா, நாடகத்தை நிப்பாடா. எதுக்கு நாடகத்தை நிப்பாடா? நிப்பாடா. முதல்ல மைக் அடிச்சு நோடுடா. எதுக்கு ஆமா இருக்கானா? இதுதான் வெளியில கேக்குது. என்னன்னு சொன்னது? வாடா என்ன? உட்கார்ல. நீ சட்டை கட்டாத. கட்டாத. வாடே சட்டை கேட்டேன். கலியப்பெருமாளை வாடா போடான்னுட்டா. ஆமாடா. கலியப்பெருமாளை போடான்னு சொன்னதனால. சரி. நீ டீ குடிக்கிற. என்ன மசிறு நான் குடிக்கிறேன் டீ. என்ன பேசுனதுக்கு? ஒரு பொருளாளர் உன்னை சங்கத்துல யாருமே மதிக்கணும். என்ன மசருக்கு குளிக்கிறியா? இது மேடையில சும்மா. மச்சான் எனக்காக டீ குடிப்பீங்களா? உனக்காக ஆளு குடிக்கறேன். நீ குளிக்கிற நீ பாவடைய உட்கார்ந்து விட மாட்ட போலவோ. அது நீ ஒரு முடிவுல தான் தெரியுற. அண்ணே நீ உண்மையிலே குளிக்கிறியா? கண்டிப்பா இது தூக்குனீங்கன்னா குளிச்சுடுவேடி. அதோட உனக்கு அவளெல்லாம் பாத்துக்க. கதை அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு சரிங்க. அவங்கள சந்தோஷப்படுத்த. ஐயே ரொம்ப பேசுறீங்க. முதல்ல அதிகம் பேசுற ஆம்பளை மட்டும் அட்டை தெரியும். ஏய் அதிகம் பேசுறது. எனக்கு வாய்க்காய் பேசுற ஆம்பளை கண்ணுல கண்டால் ஆகாது. நான் பேசுறது என்ன பண்ணுவேன்? ரெண்டா கிழிச்சே விடுவேன். நான் புடிச்சுக்கிட்டு வச்சுக்க. குறும்பி நீ வாயாதான் கிழிப்ப. நான் காலை புடிச்சுக்கிட்டு அதிக பக்கத்துல வந்துரும். ஐயே எது பக்கத்துல இருந்தாலும் முண்டை உனக்கு எத்தனைமே முதல்ல. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு ஒரு மண்டை, உனக்கு ஒரு கொட்டை, அதுல மசுறு முளைப்பு. என்னமோ உங்க மசரை நீங்க ஆட்டு கொடுத்து வாங்கின மாதிரி பேசுற. நீ என்ன விலைக்கு வாங்குறது எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? 2500. 2500 மசூர் விலையும் இப்ப ஏறி போச்சுடா. உங்களுக்கான மசூர் வச்சுக்கிட்டு 5000 சொல்றாங்க. அப்போ இந்த தொழிலை விட்டுட்டு அந்த தொழிலுக்கு போயிடலாம். அதான் நான் நினைக்கிறேன். மசூர் வச்சு கூட மசுராயின்னு உன்னை கூப்பிடுவாங்க. அங்க போட்டு ஏன் மசூர் இங்க வாம்பாங்க. இது தேவையா? அது ஒட்டோட வெட்டிக்காரி. அடு நான் சொல்றேன். சொல்லு.
நீ ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கியா? நான் ரோட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் இறங்கி தெருவுல இருக்கியா? என் மச்சான் உதயகுமார் சொல்ற மாதிரி அந்த சந்து வழியா போனா அந்த பிள்ளை வீடு. அந்த சந்து வழி சாதாரண போக முடியாது. எப்படி? மேடு பள்ளமா இருக்கும். மேடு பள்ளமா இருந்தாலும் மேட்டு படத்துல இறங்கி சந்துக்குள்ள வந்துடணும். சந்துக்குள்ள சந்தை விட்டு இடம் மாறின சாக்கடைக்கு போயிருவேன். சந்துக்குள்ள உடனே போன உடனே வீடு வந்துருமா? வேறு பக்கத்துல மசூர் மட்டையமா கிடக்கும். மசூர் எல்லாம் விளக்கணும். என்ன ஒண்ணு நல்ல வேலை நீ விளக்குறங்க. ஒரு சில பேர் பாருங்க நெருப்பச்சு கொடுத்தாம அதானே அப்படி விளக்கிட்டு பார்த்தா வந்துட்டான். உங்க வீடு பளிச்சுன்னு தெரியும். சரிங்க, எப்படி தெரியுது சொல்லுங்க. அந்த தரவிட்டுக்காரு ரோசாப்பு சேலைக்காரி, ரோசாப்பு சேலைக்காரி, கட்டுமா போட்டுமா அடிக்கட்டுமா போட்டுமா, அது முடிச்சுக்க சண்டை கொண்டு கட்ட கருத்துக்கள் எசலுக்கா கொண்டு கூட காடகத்து பூமையில் எசலுக்கா கொண்டு கூட கொண்டு கூட கனகத்தை பூமையில். அப்படி எட்டல இல்லையா? அதை சொல்றேன். அண்ணே அந்த ஸ்டூலை கொண்டு வந்து போடுறேன். நான் ஏறிக்கிட்டேன். அவனு சொல்றேன் கேளு. முதல்ல ஆக்சிடென்ட் ஆகி உன் காலைல பிளேட் வச்சிருக்க பையன் என் கூட தான் வந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆகியும் என் கூட தான் நீ வந்து உலகத்தை பெரிய ராசியான எனக்கு தெரியும். இல்ல நீ ஆக்சிடென்ட் கவர்ற நேரமும் என் கூட தான், திருப்பி வர்றது என் கூட தான். அடி கருமேக கூந்தலுக்கு, அடி கருமேக கூந்தலுக்கு, அடி 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 கருமேக கூந்தலுக்கு. உனக்கு விளக்க பசரா வேற சொல்ல நம்ம தான் சொல்லணும். அடி 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 அடிங்கனால பின்னி பூவை தர வேண்டியதான் தெரியும். வாரம் இன்னமா சரி ஐயா நேரப்பா நீ இருந்தா கேளு. அடி கருமேக கூந்தலுக்கு, அடி கருமேக கூந்தலுக்கு, இவ கால் கொலுசு சத்தத்துக்கு, கால் கொலுசு சத்தத்துக்கு, பகத்தான பகத்தலை எனக்கு வடியாம வடிகிறடி, படிஞ்சா ஒரு கலையத்தை கட்டிது உங்க வீடு. ரொம்ப வீக்கா இருக்குமோ? அடி மாட்டுகள் போல் கண்ணத்துக்கு, கோயில் உன் கண்ணத்துக்கு, போகாத பெண்ணெல்லாம் உடலாக தவறி, ஆட்டமெல்லோடிக்க ஆட்டமாடி. சரியா இருக்காப்பா? உனக்கு அது ஒண்ணுதான்டா எட்டும். இல்லடி என்னமோ குண்டு பைக்கு மாதிரியே இருக்கு. அவுத்து விட்டேன்னா முண்ட முகத்துல ஆ. இவ கருத்தை மட்டும் வச்சிருக்க கருவாச்சி போலி கருமாச்சு போல இருக்கா, கருத்தை பொட்டு வச்சிருக்கோம். என்னப்பா? ஏய், உனக்கு உண்மையிலே மனசாட்சி இருக்கா? எவ்வளவு அழகா ஏங்க இவளை பார்த்து நீ கருவாச்சிக்கிறிய. என்கிட்ட நாய ஆசை பீயோட இரு களிய இல்ல இல்ல பீ எடுக்கிறேன்னா இந்திய கிடைக்காம போனா சரி. ஊருக்காரவதான் ஏமாந்து போறாங்களே விவரம் தெரியாமன்னு நான் நினைக்கேன். அண்ணே அப்ப காலையில பவுடர் வச்சா நாங்க அவ்வளவு கேவலமா இருப்போமா? நீ சொல்லுனே யார கணக்கு அப்ப கருத்து மட்டும் வச்சிருக்க கருவாச்சு போல இருக்கா, கருத்தை பொட்டு வச்சிருக்கோம். கருவாச்சி போல் இருக்கோம். நல்ல பொண்ணு காட்டுவா பல பல மயக்கிடுவா, பலே 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 பலே. அது வந்தாலும் மாட்டி மதுரை சொன்னாங்க தாண்டி போயிடாண்டி. வந்தாலு பாடி மதுரை சொன்னாம்பு தாண்டி, போனாலு போடி புதுக்கோட்டை போய் ஏழாண்டி. வந்தாலு வாடி மதுரை சொன்னாம்பு தாண்டி, போனாலு போடி புதுக்கோட்டை போய் ஏழாண்டி. ஆயிரம் மீன் குடிக்க போய் ஆத்துல ஒரு ஆறாமீன் மாட்டிக்கிட்டு செத்துல, ஆயிரம் மீன் குடிக்க போய் ஆத்துல இந்த ஆறாமீன் மாட்டிக்கிட்டு செத்துல. உடுக்கு போலையிட பழகி உடுக்கு போல இருப்பழகி, அதுதான் சொல்றேன்.
வேற அடிபட்ட போடலாம். அடிபாட்டா போடலாம். ஏற்கனவே அந்த முண்டை அடி வாங்கிட்டு இருக்க காலில் வெளியில இருக்கு. உங்க வீட்டு பல்லாங்குழி அடவாடி பல்லாங்குழி ஆடவாடி பல்லாங்குழி அடவாடி நீ பொல்லாத சொன்னீங்க போறவளை போடி பல்லாங்குழி அடவாடி ஆடு ஆடு பல்லாங்குழி ஆடவாடி வாடி 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 நீ வாடி 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 என்ன அது பண்ணதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாய்க்கு பழக்கம். அதே பேச்சுதான் பல்லாங்குழி அடவாடி பல்லாங்குழி ஆடவாடி இரண்டு வரும் வட்டிச்சுல கொண்டு வர வண்டியில வண்டியில நெல்லு வரும் வண்டியில ஊற வைக்க வண்டியில ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் வைகையாத்து தண்ணி வரும் இந்த மாதிரி ஆடுனா புள்ள எது வேணாலும் ஆடும். சரி உட்கார்ந்து காலை தூக்கி போடணும். முடியுமா உன்னால? உனக்கு எப்படி அடிபட்டாலும் நீ இருந்த மாட்டேங்கிறீடா. அதுக்காகத்தான் இப்படி நடக்குது. பிறவியிலே வந்ததை விட்டு விட்டு போகுமா இதுலே நீ உண்மையிலே சொல்றேன். அப்பையும் இருந்த இப்பையும் இருந்த உன்னை அப்படிலாம் செய்வேன்னு நீ நினைச்சியா? இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கடா கண்ணே. ரொம்ப நாள் ஆச்சு. எது வேணாலும் பண்ணிக்க. எனக்கு அது கிடைச்சா போதும். அப்பா அம்மா இருக்காங்களா? ஏன் என்ன மண்டைய போடாம இருக்காங்க? என்னைக்கு அங்க மண்டைய போட்டாங்கன்னா அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணுமே. நல்லா இருக்கட்டும். அக்கா தங்கச்சி இருக்கா? ஏன்னா பள்ளித்திருவ நாடகத்திலேயே இந்த பகுதியில எதை ரசிப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். பப்புன் டான்ஸ் கொஞ்சம் தான். அப்ப பேர் அந்த பப்புன் டான்ஸ் ஒரு பேரு கொஞ்ச நேரம். பேருக்கு தானே இல்ல. அதுக்கு அடுத்தது நாரதரா அது கொஞ்ச நேரம். அப்புறம் வள்ளியா அது கொஞ்ச நேரம். ஆனா வள்ளியும் நாரதரும் சேர்த்துட்டா அது விட்டு கொஞ்சம் நேரம் தர்க்கமாக முழு நேரமே அந்த ரசிகர்களுக்காக உன்னை நான் ஆசைப்படுறேன். என்ன பழையபடி எல்லாம் எப்படி ஆசைப்படுறேன் தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன்.